கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இந்நிலையில் திருவிழாவில் பட்டாக்கத்தியுடன் இளைஞர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது பட்டாக்கத்தியுடன் இளைஞர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கூடுவார்கள் என்பதால் காவல்துறையினரின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஏராளமான காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் திருவிழாவில் இளைஞர்கள் பட்டாக்கத்தியுடன் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். என்ன நடந்தது மணிகண்ட பிரபு? ஆனந்தி, மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் போது இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியால் வேறு சில இளைஞர்களை தாக்க முற்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று காலை உலக புகழ்பெற்ற கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தென் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். குறிப்பாக வைகை ஆற்றுக்குள் ஏராளமான இளைஞர்கள் இறங்கி கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அங்கு குழுமி இருந்த இளைஞர்கள் அவர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் இருதரப்பு இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை நீட்டி தாக்கி கொண்டனர். இந்த நிலையில் திடீரென ஒரு இளைஞர் 6 அடி உயரமுள்ள பட்டாக்கத்தியை நீட்டி இளைஞர்களை தாக்க முற்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றில் குழுமி இருந்த போது இளைஞர் ஒருவர் திடீரென பட்டாக்கத்தியை உருவி மற்ற இளைஞர்களை தாக்க முற்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து தற்போது மதுரை மாநகர காவல்துறையினர் ஒரு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனந்தி, மணிகண்ட பிரபு, பட்டாக்கத்தியுடன் இளைஞர்களை தாக்க முற்பட்ட அந்த நபர் யார் என்கிற விவரம் தெரிஞ்சிருக்க? ஏன்னா காட்சிகள்ல பார்க்க முடிகிறது, தெளிவாக தெரியல. ஆனா காவல்துறையினர் அந்த நபர் யாருன்னு அடையாளப்படுத்தி இருக்கிறாங்களா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ஆனந்தி, வைகை ஆற்றை பொறுத்தவரை லட்சக்கணக்கான பேர் குழுமி இருந்தார்கள். தற்போது பட்டாக்கத்தியை நீட்டி அந்த இளைஞர்களை தாக்க முற்பட்ட இளைஞர் குறித்த விவரம் எதுவும் தெரியவில்லை. இருப்பினும் இந்த வீடியோவின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இளைஞரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும்போது இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒருபுறம் செய்யப்பட்டிருந்தாலும் இது போன்ற விரும்பத்தகாத சம்பவங்களை பக்தர்கள் விரும்பவில்லை. இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. காவல்துறையினரும் தீவிர விசாரணையை தற்போது துவக்கியுள்ளனர். விரைவில் அந்த இளைஞரை பிடித்து விசாரணை செய்யவும் திட்டமிட்டிருக்கின்றனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட.